ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் தனிநபர் மசோதானா என்ன, பொது மசோதானா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தனிநபர் மசோதா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உறுப்பினர் கொண்டு வரக்கூடிய மசோதா வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே பொது மசோதா அல்லது அரசாங்க மசோதா எடுத்துக்கிட்டிங்கன்னா அமைச்சர் கொண்டு வரக்கூடிய மசோதா. ஓகேவா? இப்போ நம்ம மக்களவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மக்களவையில் இருக்கக்கூடிய 543 உறுப்பினர்களில் 15%, ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 72 அமைச்சர்கள் வந்து இருப்பாங்க. ஓகேவா? பார்லிமெண்ட்டில் அந்த 72 அமைச்சர்களில் ஏறோ ஒரு அமைச்சர் கொண்டு வந்தார் அப்படின்னா அது பொது மசோதா அல்லது அரசாங்க மசோதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆனால் பாராளுமன்றத்தில் அந்த 543 உறுப்பினர்களில் எந்த உறுப்பினர் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா தனிநபர் மசோதா அப்படின்றது கொண்டு வரலாம். இப்போ இந்த தனிநபர் மசோதா கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முன்னறிவிப்பு செய்வாங்க. ஓகேவா? இதை யார் பண்ணுவா அப்படின்னா மக்களவை சபாநாயகர் தான் இந்த முன்னறிவிப்பை செய்வார். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தனிநபர் மசோதா அப்படின்றது எப்போ மட்டும்தான் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் மட்டும்தான் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஓகேவா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுவரையில் 100க்கு மேற்பட்ட தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் எத்தனை தனிநபர் மசோதாக்கள் இதுவரையும் சட்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 மசோதாக்கள் மட்டும்தான் இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சட்டமாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான தனிநபர் மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்று வந்து திருச்சி சிவா அவர்கள் திருநங்கையர்களுக்கான அந்த தனிநபர் மசோதா கொண்டு வந்திருப்பார். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பி வில்சன், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் பிப்ரவரி மாதம் வந்து கொண்டு வந்திருப்பார். நீதிபதிகள் நியமன இடஒதுக்கீடு மசோதா அப்படின்னு சொல்லிட்டு பி வில்சன் 2 பேருமே திமுகவை சேர்ந்தவங்க தான். திருச்சி சிவாவும் இந்த பி வில்சன் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா திமுகவை சார்ந்தவர்கள் தான். இவங்க 2 பேரும் முக்கியமான தனிநபர் மசோதா வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க.